Gratitude is the fairest blossom which springs from the soul. I take immense pleasure and absolute honor in expressing an earnest gratitude to our legendary chief guest, Honorable Mr. Balasubramanian, a member of Legislative Assembly, 7 South. Yes, sir, our hearts sing a melody of gratitude just for you. May our gratitude touch your heart as deeply as your presence touched the hearts of our students and everyone present here. As every heartfelt appreciation fuels the fire of creativity and festivity, we offer a bunch of thanks for making effort, finding time and joining us on this special occasion. On behalf of our management and staff, we offer tons of thanks to the deepest core of our hearts. Thank you, dear Subramanian sir. கல்வி அலுவலர் ஐயா கபீர் அவர்கள் ஆசிரியர் குலத்தின் இலக்கணமாகவும் ஆசிரியர் குலத்தின் இலக்கியமாகவும் கல்வித்துறைக்கு காற்றாக விளங்கியவர். இவரின் பேச்சை கேட்டால் கள்ளும் கரையும் உள்ளும் தோர்வானாய் மாறும். இவர் சாதனைகள் பலவற்றை சந்தித்தவர், சகலமும் நாடென சிந்தித்தவர், புதுமையில் மலர் கண்டவர். ஆலமரத்தின் வேர் போல இவரின் சிந்தனைகள் ஆழமானவை, சிந்திக்க தூண்டுபவை. எனவே எங்களது அழைப்பை ஏற்று விளையாட்டு விழாவினை தலைமை தாங்கிய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை பூமாலையாக காணிக்கையாகுகின்றோம். Some teachers preach and some teachers teach. Some teachers help to learn and some teachers help to discern. Some teachers share the light and some teachers become the light. Some teachers are sweet and some teachers are sweet. Some teachers introduce the vision and some teachers become the vision. Some teachers are close and some teachers are like rose. Some teachers give advice and some teachers give surprise. Likewise, here is Mr. Narasimhan, the District Education Officer Seller, with leadership qualities of mentorship for the professional growth of the teachers. Yes, sir, you are an amazing leader with humility. We are glad to be teachers under your guidance. We are deeply grateful for being so generous with your time. Your exceptionally impactful leadership has shaped the career of numerous teachers in enormous ways. Thank you, dear Narasimhan sir, for being a part of today's occasion. மாநில கல்வி அலுவலர் அன்னை வெள்ளாதிசி அவர்கள் எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் செய்தால் வெற்றி நம்மை தேடி வரும் என்ற வார்த்தைக்கு தன் வாழ்வில் கடைபிடித்து இடைவிடாத மாநிலத்தின் முன்னேற்றத்திற்காகவும் அடித்தட்டு மக்களின் வாழ்வில் ஒளியேற்றும் தீபமாய் மாநிலத்தில் உள்ள பள்ளிகளை பார்வையிட்டு சகோதரிகளையும் ஆசிரியர் பெருமக்களையும் மாணாக்கர்களையும் உற்சாகமூட்டி உத்வேகத்துடன் செயல்பட தூண்டும் உமது பணியின் பாங்கினை நினைத்தும் எமது பள்ளியின் விளையாட்டு விழா சிறப்பாக நடைபெற தங்களின் ஜெபத்தால் உடனிருப்பால் பாராட்டு மழைகளை பொழியும் அன்னை அவர்களுக்கு எங்களது இதயம் நிறைந்த நன்றிகளை காணிக்கையாக்குகின்றோம். மேல்நிலைப்பள்ளியின் தாளாளர் மற்றும் தலைமை ஆசிரியர் அருண் சகோதரி தாமஸ் லீனா அவர்கள் அறிவே ஆற்றல் என்பது ஆற்றோர் கூற்று. அறிவும் உழைப்புமே ஒரு மனிதனை வாழ்வில் உயர்த்த செய்யும். அறிவினாலும் அன்பினாலும் வெல்லும் வெற்றியை நமக்கு பெருமை தரும் என்பதற்கு இணங்க என்றும் புன்னகை முகத்தோடு வளம் வரும் இவர்கள்
சிந்தனையின் சிற்பியாய், செயலின் செம்மலாய், இனிமையின் திகழமாய் திகழும் இவர்கள் எமது விளையாட்டு விழாவில் பொறுமையோடு அமர்ந்து எல்லா நிகழ்வுகளையும் கண்டுகளித்து நம்மை மகிழ்வில் திளைக்க செய்துள்ளார். அவர்களுக்கு நமது நன்றிகளை காணிக்கையாக்குவோம். கேராணி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தாளாளர் அருட்சகோதரி ஜோதி அவர்கள், அன்பின் உருவம் அறிவின் ஊற்று, அன்பின் சிகரம் என்றும் தோழமை உணர்வோடு எல்லோரிடமும் எளிமையாக பழகும் தன்மை கொண்டவர். செயலில் செம்மையாக அயராது பணியாற்றும் இவர்கள் எமது பள்ளி விளையாட்டு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்து எமது ஆசிரியர்களையும் மாணவி கண்மணிகளையும் உற்சாகமூட்டி பாராட்டி இவர்களுக்கு எங்களது நன்றியை காணிக்கையாக்குகின்றோம். A state of gratitude is the gateway to grace. Now it's the time to thank the fathers graced today's occasion by their presence. I am cherished to thank Reverend Father Dr. Arun Selvam, the parish priest Shavapet, and the VF of Salem Zone. I am truly honored to thank Reverend Father Dr. Vimal Das, the correspondent of St. Joseph's Public School and the director of Specialty Hospital Salem. Also we thank Reverend Father Ajit, the assistant parish priest of Shavapet. Dear fathers, your presence, prayer and words of encouragement have enabled us to make excellence with eminence and jubilance. Dear fathers, we are sincerely blown away by your kindness and highness. Our sincere thanks also goes to Mr. Palras, the Inspector of Police Samapet, and Mr. K. Satish, PTA member, and Mr. Peter Paul, the Director of Pride Uttama Soramram. Thank you, dear dignitaries, for gracing the occasion. சூரியன்களே, கலைத்திறன் படைத்த கலை வித்தகர்களே, எம் விளையாட்டு விழாவினை கண்டுகளிக்க பிற பள்ளிகளில் இருந்து வந்திருக்கும் தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர் பெருமக்கள், அருட்சகோதரிகள், உங்களின் உடனிருப்பு எங்களுக்கு பேர் ஆனந்தத்தையும் பெரு மகிழ்ச்சியையும் தருகின்றனர். உங்கள் அனைவருக்கும் எங்களது நன்றியை காணிக்கையாக்குகின்றோம். We stand in amazement and wonderment to thank all the parents for their impactful participation and cooperation. I focus the attitude of my gratitude on the PET teachers of our school for their tireless efforts in shaping the minds of our young girls. I am also deeply dedicated for the masters train the students in the passion profession and for being temples of teaching the arts to the children. We are particularly thankful to our mistress and our sister Leha Pushpam. Dear sister, you are incredibly insightful, provided us fresh attitude and resulted in grounded effort and profound impact. Most warmly, I thank and salute the teachers and non-teaching staff of our school, our working sisters for their rock-solid support system with their wisdom. A big thank to the people who contributed their time for decorating the stage involved in arranging a sound system. I am significantly fortunate to thank all the domestic workers and the folks with the work behind the scene and for the retired teachers for coming out today and making this event a cosmic and titanic triumph. Last but not least, a hearty round of applause to the girls, the emerging and budding rock stars of our school, for bringing joy to this occasion with their terrific and tremendous performance. Dear children, our staging was impressive. Once again, thank you dear students for your excellent performance.